அன்பார்ந்த பக்தி அஸ்ட்ரோ சேனல் நேயர்களுக்கு என் அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்கலாங்கன்னீங்கன்னா, சூரியன் சந்திரன். சூரிய பகவானும் சந்திர பகவானும் சேர்ந்து ஒருத்தரோட ஜாதகத்தில் ஒரு ராசி கட்டத்தில் இணைந்திருந்தார் என்ன பலன்களை தருவார்கள் அப்படிங்கிறத பார்க்கலாங்களா? சூரியனும் சந்திரன் சேர்ந்து இருந்தாலும் அமாவாசை இல்லைங்களா? அமாவாசை அப்படிங்கிற நிலையில சந்திரனுடைய நிலை என்னங்க? மொத்தமா தன்னுடைய பலத்தை இழந்திருப்பார். தன்னுடைய வலிமை சக்தி எல்லாம் இழந்து ரொம்ப 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 பலவீனமான நிலையில சந்திரன் இருப்பார் இல்லைங்களா? சந்திரன் பலவீனப்பட்டு என்னாங்க? நம்ம மனசு பலவீனமாயிரும். ஏன்னா மனிதனுடைய மனதிற்கு காரணகர்த்தா சந்திர பகவான். இப்படிப்பட்ட அமைப்புல ஒரு ஜாதகருடைய ஜாதகத்துல சந்திரனும் சூரியனும் சேர்ந்து இருக்கிறாங்க. இந்த இடத்துல ஒண்ணு பாத்தீங்கன்னா, அந்த ஜாதகர் சந்திரன் சூரியன் சேர்ந்து இருக்கிற ஜாதகர் இருக்கிறாரு இல்லைங்களா? அந்த ஆணோ பெண்ணோ அந்த ஜாதகருடைய அப்பாவை பார்த்தீங்கன்னா சந்திரனுடைய தன்மையில் செயல்படுவார். அம்மாவை பார்த்தீங்கன்னா சூரியனுடைய தன்மையில செயல்படுவார். இப்ப ஜாதகருடைய அப்பாவை எடுத்துட்டீங்கன்னு வைங்க, பலவீனமான மனசுள்ள வரா, சலனம், எப்பவுமே மன சஞ்சலம், மன குழப்பத்தோடு இருப்பார். வாழ்நாள் பூரா அடிக்கடி பயணம் பண்ணக்கூடியவர். சந்திரன் பயணத்திற்கு காரணகர்த்தா இல்லைங்களா? கிரகங்கள்ல பயணத்துக்கு காரணகர்த்தா சந்திரன். பாவகங்கள்ல 3ஆம் பாவம் 9ஆம் பாவம் பயணத்துக்கு காரணமான பாவங்கள். 3 சிறுதூர பயணம், 9 நெடுந்தூர பயணம். இந்த அமைப்புல சந்திரன் பயணத்திற்கு காரகம் வகிக்கிற காரணத்தினால அவர் என்ன 2.25 நாள்ல ஒரு 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 ராசி கட்டத்தை கடந்துடுறாரு இல்லைங்களா? 28 நாள்ல மொத்தம் 12ஐயும் ரவுண்டு கட்டிடுறாரு. சனி பகவான் எடுத்துட்டீங்கன்னா ஒரு ராசியை ஒரு பாவத்தை கடக்கிறதுக்கு 2.5 வருஷம். இவர் 28 நாள்ல டோட்டலி அப்படி ஒரு ரவுண்ட் அடிச்சுக்குவார். நம்முடைய முருகப்பெருமான் மயில் மேல ஏறி மெயில் வேகத்துல போன மாதிரி சந்திர பகவான் ரவுண்டு கட்டிடுவார் இல்லைங்களா? அப்படி அந்த பயணத்திற்கு காரணகர்த்தா வைக்கிறதுனால ஜாதகருடைய அப்பா அடிக்கடி பயணம் செய்யக்கூடியவராக தொழிலுக்காக ஏதோ ஒரு காரணத்துக்கு பயணம் பண்ணுவார். அப்புறம் கொஞ்சம் திருட்டுத்தனம் இருக்கும். ஜாதகருடைய அப்பாவோட திருட்டுத்தனம் இருக்கும். அப்புறம் இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, கற்பனை வளம் நிறைய இருக்கு. ஜாதகருடைய அப்பாவுக்கு கற்பனை வளம் இருக்கு. ஏன்? ஜாதகர் சந்திரன் கற்பனைக்கு காரணகர்த்தா. அப்ப இந்த சந்திரனுடைய தன்மையான அந்த கற்பனையினுடைய அந்த அமைப்பு, அந்த தன்மை ஜாதகருடைய அப்பா கிட்ட இருக்கு. நல்ல கற்பனை வளம் இருக்கு. சரி, எந்த மாதிரி கற்பனை வளம்? எந்த மாதிரி கற்பனை வளம் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த சூரியனும் சந்திரனும் எந்த பாவகத்தில் இருக்கிறாங்களோ அந்த பாவகத்தினுடைய காரகத்துவ தன்மையின் அடிப்படையிலும் அந்த பாவகம் அந்த ராசி கட்டம் எந்த கிரகத்துக்குரியதோ அந்த கிரகத்தினுடைய தன்மையிலும் காரகத்துவத்தினுடைய அடிப்படையிலும் ஜாதகருடைய அப்பாவுக்கு கற்பனை இருக்கு. சரிங்களா? அதே மாதிரி அந்த ஜாதகருடைய அப்பாவுடைய வாழ்க்கையில அடிக்கடி எப்பவுமே வாழ்நாள் பூரா ஏற்றத்தாழ்வுகளோடையே தான் வாழ்ந்துட்டு இருப்பார். ஒரு கட்டத்துல பார்த்தா உயர்வு, ஒரு கட்டத்துல பார்த்தா தாழ்வு. ஏன்னா சந்திரன் 5 நாள் வளர்றாரு, 5 நாள் தேறாரு இல்லைங்களா? இதுல இந்த இடத்துல பார்க்கும்போது சந்திரன் மொத்தமா வரிவிழந்து இருக்கிறார் இல்லைங்களா? சுத்தமா எந்த சக்தியும் இல்லாத தேய்வரை இல்லைங்களா? அப்ப இந்த அமைப்பில் இருக்கிறதுனால ஜாதகருடைய அப்பாவனுடைய வாழ்க்கையில ஏற்றத்தாழ்வுகள் இருந்துகிட்டே இருக்கு. ஒரு டேம்ல பார்த்தா மழை வந்தா அப்படி டேம் தண்ணி நம்பி வழி இல்லைங்களா? நிறைந்து கிடக்கும் டேம்ல, அணையில பார்த்தீங்கன்னா. ஆனா அதே மழை இல்லாத வெயில் அடிக்கிற காலத்துல பார்த்தீங்கன்னா தண்ணி கீழே போய் குறைஞ்சு கிடக்கும். இப்படி மழைக்காலத்தில் அணைகள் நிறைவதை போல, மழை இல்லாத காலத்தில் அணைகளில் நீர் குறைவதை போல அந்த ஜாதகருடைய அப்பாவினுடைய வாழ்க்கை நிறைவாகவும் குறைவாகவும் தான் வாழ்நாள் போல. இது ஜாதகருடைய அப்பாவினுடைய அமைப்பு. சந்திரனுடைய மொத்த அமைப்புலையும் ஜாதகருடைய அப்பாவினுடைய வாழ்க்கையினுடைய அமைப்பு முறைகள் செயல்கள் இருக்கு. சரிங்களா? அம்மாவை எடுத்துட்டீங்கன்னா சூரியனுடைய மொத்த தன்மையில அம்மா செயல்படுவார். சிறந்த நிர்வாகத்தன் உள்ளவங்களா இருப்பாங்க ஜாதகருடைய அம்மா. சூரியன் சந்திரன் சேர்க்கையுள்ள ஜாதகருடைய அம்மா மிகச்சிறந்த நிர்வாகத்தன் இருக்கு. எந்த நிர்வாகத்தை கொடுத்துட்டீங்கன்னாலும் சரி, அது குடும்ப நிர்வாகமா இருக்கட்டும், அலுவலக நிர்வாகமா இருக்கட்டும், அல்லது தொழிற்சாலை நிர்வாகமா இருக்கட்டும், அல்லது அரசியல் நிர்வாகமா இருக்கட்டும், அல்லது அரசாங்கத்தின் நிர்வாகமா இருக்கட்டும், எந்த நிர்வாகமா இருந்தாலும் மிகச்சிறந்த நிர்வாகத்தின் உள்ளவராக இருப்பார் அப்படிங்கிறது ஜோதிட விதி. சூரியனுடைய தன்மை அப்படியே ஜாதகருடைய அம்மாவுக்கு நல்ல சிறந்த தலைமை பண்பு இருக்கும். தலைமை பண்பு இருந்தாத்தான் நிர்வாகத்திறனே இருக்கும் இல்லைங்களா? அப்புறம் எதுலையுமே ஒளிவு மறைவு இருக்காதுங்க. ஜாதகருடைய அம்மாவுக்கு ஒளிவு மறைவு இருக்காது.
இந்த ஓஃபன் டைப்புங்கிற அப்படிங்கிறாங்க இல்லைங்களா, வெளிப்படைத்தன்மை. எந்த ஒரு செயலும் எந்த ஒரு நடவடிக்கையிலும் வெளிப்படைத்தன்மையா இருக்கு. நல்ல நிர்வாகத்திறன், தலைமை பண்பு, வெளிப்படைத்தன்மை, எல்லாம் உயர்ந்த எண்ணங்கள் இருக்கு. சூரியனாலே உயர்ந்த அமைப்பு இல்லைங்களா. அதனால இந்த சூரியனுடைய தன்மைகள் தான் இது பூரா. இந்த நிர்வாகத்திறன், தலைமை பண்பு, வெளிப்படைத்தன்மை, இந்த உயர்ந்த எண்ணங்கள், இது பூரா சூரியனுடைய தன்மைகள். இது அப்படியே ஜாதகருடைய அம்மா. ஜாதகரை பொறுத்தளவு ரெண்டு கலந்தவராக இருப்பார். சந்திரனுடைய தன்மையும் இருக்கும், சூரியனுடைய தன்மையும் இருக்கும். சந்திரனுடைய தன்மை என்னன்னா, சந்திரன் தான் ரொம்பவும் தன்னுடைய சக்தி இழந்து கிடக்கிறார் இல்லைங்களா, தேமேன்னு கிடக்கிறார், நிராயுத பாணியா கிடக்கிறார் இல்லைங்களா. எந்த ஆயுதம் இல்லாம மகாபாரத போர்ல கர்ணம் வந்து ஆயுதம் இல்லாம நிராயுத பாணியா இருந்தா பாத்தீங்களா. தேர் சக்கரத்தை அப்படியே கஷ்டப்பட்டு இழுக்கிறப்போ அர்ஜுனனை கிருஷ்ணர் வில்லு நம்ம கண்ணவர் பரமாத்தா அம்பு கூட சொன்னார் பாத்தீங்களா. அது ஒரு தனி ட்ராக். அது நம்ம இன்னொரு தடவை பார்த்துக்குவோம். அந்த மாதிரி அங்க ஆயுதம் இல்லாமல் கர்ணன் நிராயுத பாணியா இருந்த மாதிரி நிராயுத பாணியா இருக்கும்போது போட சொன்னான் கிருஷ்ணன், போடுற அம்ப அப்படின்னா. அவன் சக்கரத்தை தள்ளிட்டு இருக்கிறான், கையில ஒரு ஆயுதம் இல்லை. இப்ப நேரம் நின்று அவனையில உன்னால தோக்கடிக்க முடியாது. அவனை நேரம் நின்று எவனாலையும் தோக்கணும். இப்ப நீ உனக்கு ஜெயிக்கணும் வேண்டாம், ஆமா ஜெயிக்கணும், போடுறான் பெண்ணா. அப்படி கர்ணன் நிராயுத பாணியா நின்று இருந்த மாதிரி சந்திரன் நிராயுத பாணியா எந்த சக்தியும் இல்லாம நின்று இருக்கிறப்போ ஜாதகர் எப்படி இருப்பா அப்படிங்க, மனோகாரன் இல்லைங்களா, மனக்குழப்பத்தோடையே இருப்பார். ஒரு சஞ்சலம், சலனம், தெளிவற்ற நிலை, மனம் உறுதியற்ற தன்மை, எந்த முடிவு எடுக்கிறதுல ஒரு தவிப்பு, தயக்கம், குழப்பம், இப்படிப்பட்ட நிலைதான் சந்திரன் வந்து சுத்தமா பலம் இழக்கிற போது எந்த ஜாதகம் இருந்தாலும் ஆணோ பெண்ணோ அவங்களுக்கு மன அமைப்பு இப்படிப்பட்ட ஒரு குழப்பமான நிலை, தெளிவற்ற நிலை, உறுதியற்ற மனநிலை உள்ளவர்களா இருப்பாங்க. ஒரு முடிவு எடுக்கிறதுல கடும் போராட்டம் உள்ள நிலையை அந்த கிரக அமைப்பு. சரிங்களா. அப்புறம் இதே மாதிரிதான் அடிக்கடி பயணம் பண்ணக்கூடிய அமைப்பு இருக்கும். ஜாதகர் அடிக்கடி தொழில் ரீதியாக ஏதோ ஒரு காரணத்துக்கு அடிக்கடி பயணம் பண்ணுவாங்க. ஆனா ஒண்ணு, இந்த இடத்துக்கு போறேன் இந்த இடத்துக்கு வர்றேன்னு கரெக்டா சொல்லிட்டு போறவங்களா இருப்பாங்க. வெளிப்படைத்தன்மை இருக்கு. இங்க போறேன் இங்க வர்றேன், இந்த வேலையா போறேன், அது கல்யாணம் ஆகாம இருந்தா அப்பா அம்மாவோட சொல்லிட்டு போறவங்களோ, திருமணம் ஆகியிருந்தா பெண்ணா இருந்தா கணவன் கிட்ட, ஆணா இருந்தா மனைவி கிட்ட பொறுப்பா சொல்லிட்டு போறவங்களா இருப்பாங்க. சிலரெல்லாம் பாத்தீங்களா, எங்க போறான்னு யாருக்குமே தெரியாது. குடும்பத்துல கேட்டு கேட்டு பார்ப்பாங்க, சரியான பதிலே வராது. கடைசியில என்ன மாதிரி ஒரு மனநிலைக்கு ஆளாயிருவாங்க தெரியுங்களா. எங்கேயோ போய் தொலை, எப்போ வந்து தொலை அப்படிங்கிற அளவுக்கு ஆயிடுவாங்க. போற வர இடம் சரியா சொன்னாத்தான் ஆகும். அப்படி வெளிப்படையே சொல்லக்கூடியாம ஒரு கமுக்கமான ஒரு மனநிலையில வாழக்கூடியவங்க இருப்பாங்க. நீங்களும் பார்த்துருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்க என்னப்பாங்க, எங்கேயோ போய் தொலை, எப்போ வந்து தொலைட்டு அப்படின்ட்டுருவாங்க இல்லைங்களா. ஆனா இந்த சூரியன் சந்திரன் சேர்க்கை உள்ள ஜாதகர் எங்க போனால் இந்த இடத்துக்கு போறேன், இந்த இடத்துக்கு வர்றேன், இந்த வேலையை போறேன் வெளிப்படையா சொல்லக்கூடியவரா அந்த சூரியனுடைய தன்மையோட ஜாதகர் செயல்படுவார். நீங்க இந்த அமைப்புல ஒண்ணு பாத்தீங்கன்னா, சூரியனும் சந்திரனும் சேர்ந்து இருந்து, சரிங்களா, குரு பார்த்துட்டாருன்னு வைங்க, அவர்கள் ஞானியாக திகழ்வார்கள். மிகப்பெரிய ஞானம் உள்ளவர்களாக இருப்பார்கள். பெரிய ஞானிகளுக்கெல்லாம் இந்த அமைப்பு இருக்கு. சரிங்களா. இந்த அமைப்பு பெரும் ஞானிகளுக்கு இந்த சூரியன் சந்திரன் சேர்ந்து அமாவாசை அமைப்புல பிறந்து குரு பார்த்து ஞானம் உள்ளவர்களாக, ஞானிகளாகவே, ஆன்மீக ஞானிகளாகவே இருக்கிறாங்க. மிகப்பெரிய புகழ் வாய்ந்த இலக்கியவாதிகள், அரசியல் திறனாய்வாளர்கள், எழுத்தாளர்கள், மிகப்பெரிய இலக்கிய புலமை படைத்தவர்கள் எல்லாம், புகழ் வாய்ந்தவர்கள் எல்லாம் இந்த அமாவாசை அமைப்புல பிறந்து குரு பார்வையில அந்த சூரிய சந்திரன் இருக்கிற அமைப்புல புகழடைந்து இருக்கிறார்கள். ஞானத்தோடு வாழ்ந்திருக்கிறார்கள். தங்களுடைய ஞானத்தால் புகழடைந்து இருக்கிறார்கள். சரிங்களா. இதே அமைப்புல இதே சூரியன் சந்திரனோட சனியோ ராகுவோ கேதுவோ சேர்ந்துட்டான். மூணு பேர்த்துல யாரோ ஒருத்தர் சூரியனும் சந்திரனும் சேர்ந்திருக்கிற இந்த அமாவாசை அமைப்புல இந்த மூணு பேர்த்துல இந்த பெருங்கொண்ட தலைவர்கள் இருக்கிறாங்க இல்லைங்களா, சனி ராகு கேது, இதுல மூணு பேர்த்தில் மிக பெருங்கொண்ட தலைவர் கேது, அதாவது மிக பயங்கரவாதின்னு சொல்லலாம். சரிங்களா. இப்படிப்பட்ட சனி பகவானும் ராகு பகவானும் கேது பகவானும் இந்த சூரியன் சந்திரனோட சேர்ந்துட்டாங்கன்னு வைங்க, யாரோ ஒருத்தர் சேர்ந்துட்டாங்கன்னு வைங்க, அந்த ஜாதகருடைய மனநிலை பாதிப்படை செய்ய வைத்து விடுவார்கள். மனசையே பாதிக்க வச்சிருவாங்க. சரிங்களா. அப்புறம் இந்த அமைப்புல இன்னொன்னு பாத்தீங்கன்னா,
சூரியனும் சந்திரனும் ஒருத்தருக்கு ஒருத்தர் 6 கெட்டா. சூரியனிலிருந்து எண்ணினீங்கன்னா சந்திரன் 8ஆம் இடத்துல, சூரியன் இருக்கிற இடத்துல எண்ணிட்டு வரணும். 8ஆம் இடத்துல சந்திரன், சந்திரன்ல இருந்து எண்ணிட்டு போனீங்கன்னா சூரியன் 6ஆம் இடத்துல. இப்படி சூரியன் ஒருவருக்கொருவர் 6 கெட்டாக அமைந்திருந்தால், அல்லது அந்த சூரியனோடைய சந்திரனோடையோ ராகுவோ கேதுவோ சேர்ந்திருந்தால், அந்த ஜாதகருடைய தாய்க்கும் தந்தைக்கும் கருத்து வேறுபாட்டையும் பிரச்சனைகளையும் பிரிவுகளையும் கூட ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலையை இந்த சூரியன் சந்திரன் 6 கெட்டாக இருக்கிற நிலையும், சூரியனுடனும் சந்திரனும் சூரியனோட சந்திரனோட ராகுவோ கேதுவோ சேர்ந்திருந்தாலும் இப்படிப்பட்ட அப்பா அம்மாவுக்குள்ள ஒரு பேதத்தை உருவாக்கக்கூடிய நிலையையும் இந்த கிரக அமைப்பு தந்துவிடும் என்று சொல்லி ஒரு செய்தி சொல்லிடுறேன். சில ஜோதிடர்கள் யூடியூப்ல பேசும்போது நீங்கள் பார்த்துருக்கீங்க, இந்த ராசிக்காரர்கள் அந்த கோயிலுக்கு போகாதீங்க, அந்த ராசிக்காரர்கள் இந்த கோயிலுக்கு போகாதீங்கன்னு கடைஞ்செடுத்த முட்டாள்தனமா மாங்காய் மடத்தனமா சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதையெல்லாம் இந்த காதல் வாங்கி இந்த காதல் விடுறதை விட காதலியே வாங்காதீங்க. சரிங்களா? காதலியே வாங்காதீங்க. எந்த கோவிலுக்கு வேண்டுமானாலும் செல்லலாம், எந்த தெய்வத்தை வேண்டுமானாலும் நாம் மனமாற வணங்கலாம், எந்த மலைக்கு வேணாலும் போகலாம், எந்த கோயிலுக்கு வேணாலும் போகலாம், எந்த மாநிலத்து கோயிலுக்கு வேணாலும் போகலாம். அதுல எந்த தவறும் கிடையாது. கடவுள் இருக்கிற இடம்தான் நம்மை படைத்தவன் வாழுகிற இடம். அந்த கோயிலுக்கு போனா தான் நம்மளுக்கு எது மனசுக்காக ஒரு நிம்மதி நல்லது கிடைக்கும். அதுல இந்த ராசிக்கான கோயில், அந்த ராசிக்கு அந்த கோயில், இப்படின்னு மக்களை இந்த மிரட்டி மனசை குழப்பத்தை ஏற்படுத்துற இந்த ஃப்ராடு ஜோதிடர்கள் பேசுறத காதலியே வாங்காதீங்கன்னு சொல்லி. ஏன்னா கடவுளை பார்க்க போறதுக்கு என்னங்க ராசி, என்னங்க லட்சணம், இப்படிமா கூத்து கோமாளி தெரிவாங்க. இதுவரை யாரும் சொல்லாத ஜோதிடம், இதுவரை வெளிவராத ஜோதிடம், இது நானே கண்டுபிடிச்சது. அதனாலதான் ஆண்டவன் ஆட்டுக்கு வாழை அளந்து வச்ச மாதிரி ஜோதிடர்களுக்கெல்லாம் லிமிட்டை கொடுத்து வச்சிருக்கிறான். இல்லைன்னா நான் தான் கடவுள் நிறைய பேர் கிளம்பிடுவாங்க. சரிங்களா? ஜோதிடம்ங்கிறது கடவுள் போட்ட, ஜோதிடங்கிறது கடவுள் போட்ட பிச்சை. சிலருக்கு மக்களுக்கு சில தகவல்களை சில விளக்கங்களை கொடுக்கக்கூடிய ஒரு வேலையை கடவுள் கொடுத்துருக்குறான். அவ்வளவுதான். நான் சொல்றேன்னா எனக்கு ஒண்ணுமே கிடையாது, எனக்கு ஒண்ணும் தெரியாது. என் ஜோதிடம் என்ன இருக்குதோ, ஜோதிடத்துல என்ன விதி, அந்த விதி சொல்றேன். அவ்வளவுதான். அந்த வேலையை எனக்கு கடவுள் கொடுத்துருக்கிறான். எனக்குன்னு எந்த விதமான தனி ஞானமோ அறிவோ ஆற்றலோ இல்லை. ஆண்டவன் கொடுத்துருக்குது இந்த வேலை, இந்த படிடா, இதை படிச்சுட்டு புரிஞ்சுக்க, நிறைய ஜாதகங்களை பாரு, எப்படி எப்படின்னு இருக்குது, இதை சொல்லு. இதுதான் ஜோதிடர் கடவுள் கொடுத்த வேலை. அவ்வளவுதான் வேலை. சரிங்களா? இதுக்கு மேல ஒரு ஒண்ணும் கிடையாது. எல்லாத்துக்கும் மேல இறைவன் ஒருவனே, படைத்தவன் ஒருவனே. அதனால நம்மை படைத்தவனை பார்ப்பதற்காக எந்த கோயிலுக்கு வேணாலும் போலாம், யாரு வேணாலும் எங்க வேணாலும் போய் சாமி கும்பிடலாம்னு சொல்லி கொஞ்சம் ஆதங்கம். அதனாலதான் கொஞ்சம் கோபமா பேசிட்டேன். அடுத்த காணொளியில் வேறொரு தலைப்பில் உங்களோடு சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கு நன்றி, செய்யாதவர்கள் செய்யுங்கள். வணக்கம், விடைபெறுகிறேன்.